எப்போதுமே டயர்டா இருப்போம். வயிறு உப்பசமாவே இருக்கும். அதே மாதிரியே நிறைய சாப்பிட்டுட்டே இருப்போம். தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். அதிகமான சர்க்கரை உணவுகள் எடுத்துக்கிறது, இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற கல்லீரல்ல ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான முழு பங்கு இருக்குது. நல்ல நம்ம கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலுமே அதுல இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீக்கம் செஞ்சு ஆரோக்கியமா நல்ல ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். கல்லீரல் பாதிப்பு ஏன் வருது? கல்லீரல் பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா நம்ம இயற்கை மூலியமாகவும் முத்ரா மூலியம் உணவு மூலியமாகவும் அறிவியல் ரீதியாக நம்ம உடம்பை நாம்ளே சரி பண்ணுறதுக்கான வழிவகைகளை தான் இன்றைக்கி நம்ம யோகம் வெல்னஸ் சேனலில் பார்க்க போகிறோம். கல்லீரல் பாதிப்பு வந்துருச்சுன்னா எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். எப்போதுமே டயர்டாக இருப்போம். வயிறு உப்பசமாகவே இருக்கும். அதே மாதிரியே நிறைய சாப்பிட்டுட்டே இருப்போம். தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரியே உடல் ரொம்ப வெயிட் போட்டுரும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்ம உடம்பு சிக்னல் சொல்லுது, உங்கள் உடம்பு கல்லீரல் பாதிக்குது, நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம கல்லீரல் பாதிப்பை பற்றி பார்க்கலாம். இப்போது ஃபேட்டி லிவர் நிறைய பேருக்கு வருது. அது பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் உடனே தெரியாது. நமக்கு ஆரம்பத்திலேருந்தே அது சொல்லும். நம்ம அதை கவனத்தில் வச்சுருந்து நம்ம கல்லீரலை நம்ம ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறத வராமல் பாதுகாத்துக்கலாம். கல்லீரல் என்னென்ன வேலை செய்யுது? நம்ம உடம்புல முக்கியமான உறுப்பு கல்லீரல். நம்மளுடைய உணவை செரிமானம் பண்ணுது. அதே மாதிரியே உடலில் டீடாக்ஸ் செய்து நம்மளுடைய சக்தியை சேமிக்குது. ஹார்மோன் பேலன்ஸ்க்கு உதவுது. பட் கல்லீரலில் அதிகமாக கொழுப்பு சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுதான் ஃபேட்டி லிவர். கொழுப்பு நம்ம சேராமல் பார்த்துக்கும். ஃபேட்டி லிவர் ஏன் வருது? அதுக்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஆயில் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, அதே மாதிரியே ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுங்கள், காரமான உணவுகள், இதெல்லாமே நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய கல்லீரல் பாதிக்கும். அதே மாதிரியே உடல் உழைப்பு, எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம செய்யறதே இல்லை. ஆல்கஹால் அதிகமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. லேட் நைட் தூங்குறது, அதிகமான சர்க்கரை உணவுகள் எடுத்துக்கிறது, இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற கல்லீரலில் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான முழு பங்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிடாம இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். அறிவியல் என்ன சொல்லுதுன்னா அதிக சுகரை எனர்ஜியாக பயன்படுத்த முடியல அப்படின்னா அது ஃபேட்டாக மாறிடும். அந்த ஃபேட் லிவரில் சேமிக்கப்படலாம். அதனால தான் ஒபிசிட்டி, டயாபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், இது எல்லாமே ஃபேட்டி லிவராக வர்றதுக்கான காரணமாக இருக்கலாம். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க. அதாவது அசிடிட்டி, டயர்ட்னஸ்ஸு, உடல் சோர்வு, அதிக எடை, டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று நம்ம உடல் டல்லாகவே இருக்கும். ஏன் ஃபேஸ் டல்லாகவே இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம், வெயிட் கெயின் ஆகுறது, இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கூட லிவரை ரொம்ப பாதிக்கும். அதனால மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் நமக்கு ஃபேட்டி லிவர் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மனதை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. சரி, இப்போ கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே மூமெண்ட்டு, ஏதாவது ஒரு வேலைகள் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். காலையில் இதை நம்ம வீட்டில் நம்ம எந்த வேலைகள் வேணாலும் செய்யலாம். ஒரு கூட்டுறது ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் குமிஞ்சு நிமிர்ந்து செய்கிற வேலைகள் செய்யும்போது நமக்கு ஸ்வெட் ஆகும். அந்த மாதிரியான என்ன வேலைகள் இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்னு இருக்கு இல்லையா, அதில் ஆவாரம் பூ இருக்குது பாருங்கள். அந்த ஆவாரம் பூவில் நம்ம டீ வச்சு குடிக்கும்போது நம்மளுடைய சுகர் லெவல் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணி லிவருக்கு ரொம்ப இது சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி கீரையும் பீட்ரூட்டும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நியூட்ரிஷன் சப்போர்ட் ரொம்ப கிடைக்குங்க. அதே மாதிரி நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பேக்கரி ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க. முக்கியமாக பொரிச்ச உணவுகள், அதிகமாக காரமாக இருக்கிற உணவுகள், ஆயில் ஃபுட்டு, இதையெல்லாம் ப்ராசஸ் ஃபுட்டெல்லாம் நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா கல்லீரல் பிரச்சனையிலிருந்து நாம் முழுசாக காப்பாற்றிக்கலாம். இப்போ முத்ரா இருக்கு இல்லையா, இந்த கல்லீரலுக்கு சில முத்ராக்கள் இருக்குது. அந்த என்னென்ன முத்ராங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம கல்லீரலுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சூரிய முத்ரா இருக்குது. அந்த சூரிய முத்ரா நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஃபேட்டி லிவர் வராமல் தடுக்கும். இப்போ அந்த முத்ராவை பற்றி பார்க்கலாமா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர், நிலம், ஆகாயம். இப்போ நீங்கள் இந்த மோதிர விரலை நல்லா மடக்கிக்கோங்க. இதை நீங்கள் இந்த கட்டை விரலில் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. அதே மாதிரியே 2 கையிலையுமே இதை நம்ம செய்யணும். இது கிட்டத்தட்ட சூரிய முத்ரான்னு நான் சொன்னேன் இல்லையா,
கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 நிமிஷம் நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை செய்யுங்க. இந்த நேரம் தான் இல்லை, நம்ம வயிறு வந்து எம்டியாக இருக்கும்போது முத்ராஸ்லாம் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்ல நம்ம கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலுமே அதில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீக்கம் செஞ்சு ஆரோக்கியமாக நல்ல ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இந்த முத்ரை செய்கிறதுனால நம்ம உடலில் இருக்கிற மெட்டபாலிசமும் உடலில் இருக்கிற சூடையுமே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த முத்ரை ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நேர்களே, கல்லீரல் அமைதியாக வேலை செய்கிற உறுப்பாக இருக்கலாம், ஆனால் அது பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா உடல் முழுக்க வந்து சோர்ந்து போயிடும். அதனால உடல் கொடுக்குற சிக்னலை வந்து நீங்க இக்னோர் பண்ணாதீங்க. இயற்கையோட இணைஞ்சு ஆரோக்கியமாக வாழுங்கள். இதே மாதிரி இயற்கையான தகவல்களுக்கு, இயற்கை சம்பந்தமான ஆரோக்கியமான தகவல்களுக்கு நம்ம யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.